அது வந்து வெற்றி. எதுக்கு தயக்கம்? நான் யார் மேடம்? உங்க வெற்றி. நீங்க வேற நான் வேறயா? 2 பேரும் ஒன்று தானே? சொல்லுங்க மேடம். அது இல்ல வெற்றி. வழக்கமா எல்லார் குடும்பத்துக்குள்ளேயும் இப்படி ஒரு விஷயத்த சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதான். ஐயோ, வழக்கமா இருக்கிற மாதிரி நம்ம இல்ல மேடம். நம்ம அதுக்கும் மேல. நீங்க சொல்லுங்களேன். அது வந்து ஆ, நான் வேலைக்கு போறேன்ல. அங்க வேணா பிரச்சனை பண்ணோம்னா கை ஓடிக்கணுமா, கால் ஓடிக்கணுமா, ஆளே ஐயோ தூக்கணுமா? இல்ல வெற்றி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது கொஞ்ச நாளைக்கு என் சம்பளத்தை என் அம்மா வீட்டுக்கே கொடுக்கட்டுமா? தப்பா இருக்கு. இது சரியில்லை மேடம். இது ரொம்ப ஒரு மாதிரி ராங்கா இருக்குது. இதுக்கு நீங்க என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா, இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ வெற்றி, இல்ல இல்ல இல்ல, அது எப்படி? ஏன் இப்படி பேசுறீங்க? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? பின்ன வேற என்ன மேடம்? எனக்கு புரியல. எனக்கு உங்களை இவ்வளவு தூரம் பெத்து வளர்த்து ஸ்கூலுக்கு அமிச்சு படிக்க வச்சு இன்னைக்கு நீங்க வேலைக்கு போறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க பெத்தவங்களா இல்ல நானா? அப்ப நீங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு உங்க வீட்டுக்கு கொடுக்காம எனக்கா கொடுப்பீங்க? இதுக்கு என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? எனக்கு அது புரியவே இல்லையே. என்னது இது? ஓ, அப்போ நான் தப்பானவன். நான் வந்து பணம் 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 உங்ககிட்ட கேக்குறேன். ஐயோ இல்ல, உங்க வீட்டுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்றேன். நான் உங்களை டார்ச்சர் பண்றேன். நான் வந்து இந்த கோது சைக்கோ. நான் சைக்கோவனா? அப்ப என்ன இல்ல இல்ல இல்ல, உங்க வார்த்தையில எப்படி ஒரு மாதிரி இது எப்படி வலிக்குது எனக்கு. சாரி வெற்றி, ஆனா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்ப எந்த அர்த்தத்துல சொன்னீங்க? அது அது வந்து வெற்றி, நான் என்ன சொன்னாலும் நீங்க ஓகே சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். வழக்கமா கல்யாணம் ஆகி வந்த பொண்ணுங்களை வந்து புகுந்த வீட்டை தான் கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. அப்படிதான் சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? அது யாரோ ஒரு லூசு பையன் சொல்லிருப்பான் மேடம். என்ன மேடம் இது? ஆனா மூஞ்சில இவ்வளவு பெரிய மீசை வச்சுட்டு முறுக்கி வேற விட்டுக்கிட்டு பொண்டாட்டிய வேலைக்கு அமிச்சுட்டு அந்த பணத்தை நான் வாங்கிட்டேன்னா மேடம், சேம் பப்பி சேம் மேடம். அது மேடம் இங்க பாருங்க, நான் ஏதோ ஒரு வேலைக்கு போறேன், வண்டி ஓடிட்டு இருக்குது, நம்ம வீட்டுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க சம்பாதிக்கிறது உங்க வீட்டுக்கு கொடுக்கறது நியாயம்? அது என்ன கணக்கு? எனக்கு புரியலையே. ஏன் மேடம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரதட்சணைன்ற பேர்ல பணத்தை வாங்க வேண்டியது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போனா அந்த பணத்தையும் வாங்கிக்க வேண்டியது? இல்ல, எனக்கு புரியவே இல்லை. கல்யாணம் ஆயிட்டு வந்துட்டா புகுந்த வீடை மட்டும் அப்படியே அப்படியே பாத்துக்கணும், பிறந்த வீட்டை திராட்டில் விட்டுணுமா? அப்படி நினைக்கிற ஐ எம் நாட் தட் லைக் மேன் மேடம். இங்கிலீஷ் வேற உங்களுக்கு வர மாட்டேங்குது. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு. மேடம், மாமா இருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவரே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு.